சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன். ஞாயிறு தோறும் சென்னை முகப்பேரிலே நடைபெறுகிற இந்த ஆராதனைக்கு வாருங்கள். காலையிலே 9 மணி, மாலையிலே 6:30 மணி. நீங்கள் வாருங்கள். சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்கிறோம். நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களிலே 77 இறை ரகசியங்களை நாம் பதிவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு 78வது இறை ரகசியம், அஞ்சாமையின் இறை ரகசியங்கள். ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஃபியர்லெஸ்னஸ். பயப்படாமையின், அஞ்சாமையின் இறை ரகசியங்களை இறைவன் நமக்கு கற்றுத்தர போறார். ஏன் நாம் அஞ்சக்கூடாது அல்லது ஏன் நாம் பயப்படக்கூடாது என்றால், அது ஒரு கமாண்ட்மெண்ட், கட்டளை. 1 முறை 2 முறை அல்ல, 50 முறை அல்ல, 365 நேரம் வேதத்திலே பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி இருக்கிறது. அது ஒரு கட்டளை. ஹல்லேலூயா. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்க மாட்டார்கள் என்று ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. ரைட், நான் அதை உங்களுக்கு வாசிக்க போறேன். அந்த 8 பேரில் பயப்படுகிறவர்கள் தான் டாப்ல இருக்காங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். The book of Revelation chapter 21 verse 8. அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. யாரெல்லாம் கடலிலே, அக்னி கடலிலே தங்குவார்கள், பங்கடைவார்கள். முதலாவது பயப்படுகிறவர்கள், அப்புறம்தான் அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாரக்காரர், பொய்யர். பாருங்க அருமையான தேவர்களே, பயம் என்பது பிசாசினால் வருகிறது. அதனாலதான் வேதம் முழுவதும் சொல்லுது, பயப்படாத, தைரியமா இரு. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்க செங்க கெபிக்குள்ள இருந்தாலும் தைரியமாக இருக்கலாம், சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் தைரியமாக இருக்கலாம், சீறுகிற அக்கினி ஜுவாலைக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய செய்திகளை கேட்டு சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணன் நான் 35 வருஷம் தூங்காம இருந்தேன், பயம். உங்க செய்தி 10 செய்தியை கேட்டேன், நல்லா தூங்குறேன். ஏனென்றால் வெளிப்பாடு நிறைந்த செய்திகளை அபிஷேகத்தோடும் அனுபவத்தோடும் விசுவாசத்தோடும் நான் பேசுகிறதுனால நீங்கள் பயத்திலிருந்து விடுதலை பெறுகிறீர்கள். அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க வந்துடுவீங்க. சரிங்களா? முதலாவது நம்முடைய செய்தியை கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தைரியம் வந்துடும். ரைட்? பயம் என்பது ரொம்ப டேஞ்சர். ஏன் தெரியுமா? யோபு சொல்றான், பிரச்சனை எல்லாம் வந்து முடிந்தவர் சொல்றான், என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம். ஏனென்றால் நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது. இயேசுவின் நாமத்தினால பிசாசை, என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு, இந்த செய்தியை கேட்கிற இந்த சகோதரனை விட்டுவிடு, சகோதரியை விட்டுவிடு. தலைப்போசாத்தானே, இவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நான் ஒரு கேள்வி கேட்கிறேங்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு பயம் வருமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வரவே வராதுங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு பயமே வராது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், விசுவாசிக்கிறவன் பதறான். அதாவது விசுவாசிக்கிறவன் பயப்பட மாட்டான். நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறீர்கள், இன்னும் விசுவாசியுங்கள். இன்னும் சத்தியத்தை நிறைய கேளுங்க. நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தகங்களை வாசியுங்கள். இது நீங்கள் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ போகிறீர்கள். கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? இன்டென்ஷனலா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ரைட்? ஐயா, அதுக்கு எதையா செய்யணும்? ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை கேளுங்கள். சென்னையில் இருந்தால் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளிக்கு வாருங்கள். அதன் பிறகு நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தகங்களை வாசிங்க. இவை எல்லாவற்றையும் முடித்து விட்டு கேரிஸ் பைபிள் காலேஜில் சேருங்க.
அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகிற என்ன வழின்னு கண்டுபிடியுங்க. பில் ஜான்சன் பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணுங்க. கென்னத் கோப்லண்ட் பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணுங்க. கடைசி மூச்சு வரைக்கும் நான் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருப்பேன் என்று நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். நீங்களும் அந்த ட்ராக்ல ஏறிட்டீங்க. பி சீரியஸ் as well as be intentional. அப்படின்னா என்ன பொருத்தம்? திட்டமிட்டு நான் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதே அந்த பயத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள், அவிசுவாசத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள், அஞ்சா நெஞ்சனாக இருப்பீர்கள். அஞ்சு வாழ்ந்தது போதுங்க. 6லும் சாவு 100லும் சாவு. அஞ்சாம வாழுங்கள். அஞ்சாமை திராவிடன் உடமையடால அப்படி ஒரு பாடல் உண்டு பாருங்க. ஆமே. யாரெல்லாம் வேதத்துல அஞ்சாமல் களமாடினார்களோ அத்தனை பேருக்கும் அந்த தைரியத்தை கொடுத்தது அவரை பற்றி அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய விருப்பமே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு அஞ்சாமை, ஒரு தைரியத்தோடு ஹல்லேலூயா 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து சுயித்து வையகத்தையும் வாழ வைக்க வேண்டும் என்பது his desire as well as his desire. ஆமென். Thank you மாஸ்டர். பாருங்க, தாவீது ஒரு அஞ்சான நெஞ்சன் இல்லையா, துணிச்சல்காரன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த பக்கம் பெலிஸ்தருடைய சேனை, ஒருவேளை கடற்கரை மணலத்தனையான சத்துருக்கள். இந்த பக்கம் இஸ்ரவேல் ராஜாவும் அவனுடைய சேனையும் பல ஆயிரங்கள். நடுவுல வந்து நெஞ்ச நிமித்திட்டு நிற்கிறான். துணிச்சல்காரன், அஞ்சா நெஞ்சன் இல்ல. ஹல்லேலூயா. அவங்க அண்ணன் என்ன சொன்னாங்க தெரியுமா? டேய், உனக்கு யார்டா அந்த வேலையை கொடுத்தது? எவ்வளவு துணிச்சல் இருந்தா இங்க வந்து நிற்ப? ஆமா, எனக்கு துணிச்சல் இருக்குப்பா, எனக்கு உணர்ச்சி இருக்கு. ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு அந்நியன், ஜீவனுள்ள தேவனை அறியாதவன், அவனுக்கு முன்பதாக 40 நாட்கள் மண்டியிட்டு கிடக்கிறீர்களே, இப்படி ஏன் அவன் சவாலிட்டான்? யோசிங்க. அவங்க அண்ணன்மார் என்ன சொன்னார்கள் என்று வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28வது வசனம். 1 சாமுவேல் chapter 17 verse 28. அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருந்ததை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்துல விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்திருக்கிற, அவன் வேடிக்கை பார்க்க தானப்பா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். என்ன சொல்ற? டேய் தம்பி, இதெல்லாம் பெரிய மேட்டர்டா, உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீ எப்படி இப்படி துணிஞ்சு நிற்கிறாங்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு என்ன? அஞ்சாமையின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஃபியர்லெஸ்னஸ். ஐயா, இவன் பாருங்க, ஏன் இப்படி தைரியம் வந்தது? எப்படி இப்படி துணிச்சல் வந்தது? அவன் அறிந்த சத்தியங்களை நீங்க அறிஞ்சா போதுங்க. இப்ப என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க? உங்க மனைவி உங்களை மதிக்கலையா? உங்க கணவன் தவறான வழியில போறாரா? கடன்காரர்கள் உங்களை ஓட ஓட விரட்டுகிறார்களா? இரவு தூக்கம் இல்லாத அளவுக்கு பயம் இருக்குதா? கவலையா? நெருக்கடியா? தாவீதுக்கு என்ன அறிவு இருந்து சொல்லட்டுமா? அந்த துணிச்சலுக்கு காரணம் சில அறிவுகள். என்ன அறிவு? நம்ம தேவன் யாருங்க? ஜீவனுள்ள தேவன். நம்ம படை யாருடைய படை? சேனைகளின் கர்த்தருடைய படை. சேனைகளின் கர்த்தர் யாரு? ஜீவனுள்ள தேவன். இதுதாங்க அவனுக்கு தைரியத்தை கொடுத்து, இதுதான் அவனுடைய பயத்தை எல்லாம் நீக்கி போட்டது. அடுத்து என்ன சொல்றா? He had known the supernatural power of the covenant. அந்த உடன்படிக்கையை குறித்து தாவீதுக்கு ஒரு நாலேஜ் இருந்ததுங்க. என்ன நாலேஜ்? இவர்கள் பெலிஸ்தர்கள், இவர்களுக்கு விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை இல்லை. நாமெல்லாம் யாரு? நமக்கு தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். It has awesome power. நாலேஜ் பெருதா.
எதனாலே துணிகரமாக ஆட்டு இடையே நின்றான் என்றால் இந்த நாலேஜ். அப்புறம் அவன் என்ன சொல்றான்? ஈட்டியும் வேண்டாம், கத்தியும் வேண்டாம், AK-47 வேண்டாம், பாம்பும் வேண்டாம், ஒன்று போதும், கர்த்தருடைய நாமம் போதும். இதுவும் அந்த பெலிஸ்தர்களுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்லிட்டான், யுத்தம் கர்த்தருடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி தருவது தேவன். ஹல்லேலூயா. ஓ ஐயா, சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் துணிச்சல் தானாகவே வரும். பயத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் சத்தியத்தை சரியா அறிஞ்சீங்கன்னா பயத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள். தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். இன்னும் ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். யாரெல்லாம் துணிஞ்சாங்க, யாரெல்லாம் அஞ்சாமையை அனுபவித்தார்கள். ஹல்லேலூயா. யோசுவா எடுத்துக்கொடுமா? யோசுவாவிடத்துல தேவன் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். எதற்காக நீ அஞ்சாமல் களமாட வேண்டும்? அஞ்சாமல் என்னுடைய ஜனங்களை வழி நடத்தி நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த தேசத்திற்குள்ள கொண்டு போகும் பொழுது என்ன சொல்லி அவரை தைரியப்படுத்துகிறார் பாருங்கள். The book of Joshua chapter 1 verse 6 I shall read for you. யோசுவா 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் எப்படி தைரியப்படுத்துகிறார் பாருங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. ஓ thank you மாஸ்டர். இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவார். எந்த ரிசல்ட்டே சொல்லிட்டார். எப்படி திடமானமா இருக்கும்? பலம் கொண்டு. டேக் கரேஜியஸ்னஸ். அது எப்படி சாத்தியம்? அதான் நான் சொன்னேன். எதனாலே ஆட்டு இடையன் அப்படி தைரியமா இருந்தான்? he had known some truth. அவன் சில சத்தியங்களை அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. what a loving daddy. கர்த்தர் பாருங்க அருமையானவர்களே, இதுல ஏன் அவனால பயம் படாமல் இருக்க முடியும் என்றால், அங்கே திரும்பவும் பாருங்க 9வது வசனத்துல, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். இன்னும் 5வது வசனத்துல சொல்லுகிறார். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்க முடியாது. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும். வெற்றி தராமல் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. what a loving daddy we have. இல்ல, அவர் தேவாதி தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய அன்பான தகப்பன், நம் மீது அக்கறையுள்ள தகப்பன், உங்களை விட்டு விலகாத தகப்பன், உன்னை கைவிடாத தேவன். கைவிடாத என்றால் நீங்க புரிஞ்சு கொள்ளணும், வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் உன்னை அலங்கரிக்கும் வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையான தேவர்களே, இதுல நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், முக்கியமான காரியத்தை ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன தெரியுமா? யோசுவாவோடு கூட தான் இருந்தார். யோசுவாவுக்கு உள்ளே வாசம் பண்ணவில்லை. நல்லா கவனிங்க. மோசையோடு கூட தான் இருந்தார். மோசைக்கு உள்ளே வாசம் பண்ணவில்லை. ஆட்டு இடையனோடு கூட தான் இருந்தார். ஆட்டு இடையனை அவர் தங்குகிற ஆலயமாக தெரிந்து கொள்ளவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற 21வது நூற்றாண்டின் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அவர் தங்குகிற ஆலயமாக நீங்கள் இருக்கிறதுனால கடைசி மூச்சு வரைக்கும் உங்களை விட்டு விலகிறதில்ல. எழுதி தந்திருக்கிற நன்மையினால் உங்களை நிரப்பு வரைக்கும் உங்களை விட்டு அவர் வெளியே போறதே இல்லை. அறிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஐயா, அந்த விசுவாசத்திற்கு விரோதி என்ன தெரியுமா? அந்த பயம். பயம் எலும்புரிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க விசுவாசத்தை உருக செய்துவிடும். உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திவிடும். தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாச வாழ்க்கையிலிருந்து உங்களை பிரித்து விடுவது பயம். ஆமென். ஒரு ஊழியக்கார அம்மா பேசுறாங்க பாருங்களேன். லேமன்
இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் எல்இஎஃப்ல அவங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்காங்க. அங்கே என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, தேவன் ரொம்ப மோசமானவர். சண்டே கிளாஸில் என்ன செஞ்சிட்டாங்க, நரகம் படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. சில ஆண்டுகள் அதை பார்த்துட்டாங்க. எப்படி அவர்கள் ஆண்டவருடைய அன்பை சொல்லி இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அண்டை திருப்புவதற்கு பதிலாக ஆண்டவர் ரொம்ப மோசமான ஆள், நீ தப்பு செஞ்சா, நீ பொய் சொன்னா, நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலைன்னா என்ன செய்திருவாரு பாரு, நெருப்பை பாரு, இந்த நெருப்புக்குள்ள உன்னை தூக்கி போட்டுருவாருன்னு பொய்ய நம்ப வச்சுட்டான். ரைட்? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. இளைய குமாரனை போல நீ எவ்வளவுதான் வழி தப்பி தெரிந்தாலும் அவருடைய அன்பு மாறாது. உன்னோடு சஞ்சரிக்க, உன்னை மார்போடு அணைக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்கிற அன்பை சொல்லி கொடுக்காமல் அவர் ரொம்ப மோசமான ஆளுப்பா, உன்னை நரகத்தில் தூக்கி போட்டுவார். பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் பயம். நைட்டானா தூக்கம் வராது, கிடுகிடுகிடுகிறே நடுக்கம். என்கிட்ட கூப்பிட்டாங்க, அண்ணன் எனக்கு பயமாக இருக்குது, நைட்டு வந்தாலே பயமாக இருக்குது. அப்போ தான் அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்கிறாங்க. அந்த பயந்து நடுங்கி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சாதான் தூக்கம் வருமா, கல்யாணம் ஆனப்புறம். யார்கிட்ட கேட்டாங்க, அண்ணன் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர் டோன்ட் வரி, என்னுடைய செய்தி ஒரு 50 செய்தி கேளுங்க. 5 செய்தி கேட்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடும். 50 செய்திகளை கேட்கும் பொழுது நீங்கள் ஒரு அஞ்சா நெஞ்சக்காரியாக மாறிவிடுவீர்கள், தைரியசாலியாக மாறிவிடுவீர்கள், பயமே வராதுன்னு சொன்ன பாருங்க. 30 செய்தி தான் கேட்டாங்க, தைரியம் வந்துட்டு, முழு தைரியம் வந்துட்டு, நல்லா நிம்மதியாக தூங்குறாங்க. தவறான பிரசங்கங்களை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அவிசுவாசமான பிரசங்கங்களை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், சுயநீதியை போதிக்கிற பிரசங்களை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், உங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாது, நாசம் அடைஞ்சிடும். நான் உண்மையை தான் சொல்றேங்க. இன்னைக்கு 90% நல்ல கிறிஸ்தவர்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை, அவரோடு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இல்லை. ஏன்? சத்தியத்தை அறியல. என்ன சத்தியத்தை அறியல? அவர் ரொம்ப கோபக்கார கடவுள், அவர் சோதிக்கிற தேவன், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நியாயம் விசாரி, இப்படி எதிர்மறையான செய்திகளையே கேட்டு கப்பல் தண்ணீர்ல மூழ்கிடுச்சு. எத்தனை நல்ல வசனங்கள் இருக்குங்க. அவர் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன், அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. ஐயா, என்னுடைய செய்தியை கேட்டீர்கள் என்றால் ஜீவ வசனத்தை உங்களுக்கு எடுத்து தருவேன், மரண வசனத்தை எடுக்க மாட்டேன். ஏன்? ஆண்டவரே சொல்லிட்டார், ஏப்பா நான் தான் மரண மரத்தை வச்சேன், நான் தான் ஜீவ மரத்தை வச்சேன், ஜீவனை தெரிந்து கொள் என்று சொன்னார் அல்லவா? அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? The book of Deuteronomy chapter 30 verse 19. இந்த எண்ணையாவது ஞாபகம் வைங்க, பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். 20வது வசனம் வாசிக்கிறேன். உபாகமம் 30:20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். பாருங்க, ஜீவனையும் மரணத்தையும், அதாவது ஜீவ வசனத்தை நான் வச்சிருக்கப்பா, மரண வசனத்தையும் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் கொடுத்துட்டார். எப்பா ஜீவ வசனத்தை பிடிச்சிக்கங்கிறார். எத்தனை பேரு புரியுது? ஆபிரகாமை சோதித்தாரா? ஆமா, அது உண்மை.
யாக்கோபுல எழுதியிருக்கிற இல்லையா, நான் ஒருவனையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, நான் ஒருவனுக்கும் ஆக்சிடென்ட் கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல, நான் ஒருவனுக்கும் வியாதியை கொடுத்து சோதிக்கிற தேவன் அல்ல, நான் யாருக்குமே தரித்திரத்தை கொடுத்து சோதிக்கிற அவர் அல்ல என்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னை வியாதியும் அணுகாது, வியாகுலமும் அணுகாது, விபத்தும் அணுகாது, விக்கிரமும் அணுகாது. எதெல்லாம் அணுகும் தெரியுமா? நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டப்பட்டிருப்பாய். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் இதுக்கு நீங்க பதில் சொல்லி தானே ஆகணும். அவர் எரிச்சல் உள்ள தேவன். மரண வசனம் இருக்கு. அடுத்த வசனம் இருக்கு, தேவன் அன்பாக இல்லைங்க, அன்பாகவே இருக்கிறார். கன்னத்தை கடிச்சாலும் அன்புதான், கையை கடிச்சாலும் அன்புதான், காலை கடிச்சாலும் அன்புதான். அவருக்கு ரெண்டு முகம் கிடையாதுங்க, ஒரே முகம், அன்பு. அன்பு, அந்த அன்பு தானப்போ உன்னை ரட்சித்தது. யோசித்து பாருங்க. இந்த ஒண்ணுக்கு கேள்விக்கு பதில் பண்ணுங்க. உன்னை விட எவ்வளவோ நல்லவர்கள் மந்தைக்கு வெளியே இருக்கிறார்கள், உங்க குடும்பத்திலே இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் இன்னும் விக்கிரகத்தானே வணங்குறாங்க. ஐயோ, அந்த அன்பு தானே உன்னை மீட்டெடுத்தது. நீ நல்லவனா இருந்தியா? நீ நல்லவன் என்பதனாலயா உன்னை மீட்டெடுத்தாரு? அவருடைய அன்புப்பா. எப்பா, சொந்த குமாரனையே உனக்கு கொடுத்துட்டாரு, இதுல எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் உனக்கு தரமாட்டாரா? சொந்த குமாரன் பாராமல் அவரையே உனக்கு தந்த தேவன் அவரோடு கூட எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் தரமாட்டாருன்னு கேட்கிறார். இதுக்கு மேல எப்படி கேட்க முடியும்? அவருடைய மாம்சத்தை கொடுத்து விட்டார், அவருடைய ஜீவனை கொடுத்து விட்டார், அவருடைய சரீரத்தை கொடுத்து விட்டார். இதுக்கு மேல என்னங்க அவர் உயிர்த்தெழுதல் பண்ண போறாரு? எழுதி தந்திருக்கிற எல்லாமே உனக்கு சொந்தம். அருமையானவர்களே, அஞ்சாமல் எழும்புங்கள். ஹல்லேலூயா. ஐயா, கிறிஸ்தவனை போல தைரியசாலியாக ஒருவனும் இருக்க முடியாது, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? சிங்க கபிக்குள்ள போட்டாலும் அவர் உனக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறாரு, சீறுகிற நெருப்புக்குள்ள போட்டாலும் உன்னைத்தான் ஆலயமா வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் புரியுதுங்க? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். பாருங்கள் இன்னும் எப்படியெல்லாம் தேவன் யோசுவாவை உற்சாகப்படுத்துகிறார். 10வது அதிகாரம் 8வது வசனம், ஜாஷுவா 10:8. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என்ன சொல்றாரு? அப்பா இங்க பாருங்க, என்ன சொல்றாருன்னா, யுத்தமே தோங்கலங்க, அதுக்கு முன்னாலே அவர் டிசைட் பண்ணிட்டாரு வெற்றியை. ஆகவே என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாத, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பதாக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். எந்த பிரச்சனையும் உனக்கு முன்பதாக நிற்க முடியாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எந்த பிரச்சனை, எந்த வியாதி, எந்த கடனு? ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட். பாருங்க, ஒரு அம்மாவுக்கு 1 கோடி ரூபா கடன், 1 கோடி ரூபா கடன் நீங்க இருக்கு, 10 லட்சம் ரூபா கடன் நீங்க இருக்கு, 2.5 கோடி ரூபா கடன் நீங்க இருக்கு. இந்த சத்தியம் எனக்கு என்ன ஆயிற்று? மாம்சம் ஆயிற்று. வார்த்தை மாம்சம் ஆயிற்று. அநேகருக்கு வார்த்தை பேப்பர்ல தான் இருக்கு, அனுபவமாக மாறவில்லை. ஏனென்றால் நீங்கள் தவறான போதனைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர். இதாங்க பிரதானமான நோக்கம். ஏன் நீங்க அஞ்சு வாழுகிறீர்கள்? சொல்லட்டுமா? தவறான பிரசங்கத்தை கேட்கறதுனால உங்கள் விசுவாசமாகிய கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர்ல மூழ்கிற்று. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? கேள்வியினாலே விசுவாசம் வரும், தேவ வசனத்தை கேட்கிறதுனால விசுவாசம் வரும். தவறான போதனைகளை கொடுக்கிற பிரசங்கத்தை கேட்டால் அதே வேத வசனம் உனக்கு என்னத்தை கொண்டு வரும்? பயத்தை கொண்டு வரும். விடுதலை வராது, ஆமே, விசுவாசம் வராது, பயம்தான் வரும். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் புரிகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம போக போறோம். பாருங்க, பயப்படக்கூடிய சூழ்நிலையிலே யோசுவாவை பயப்படாமல் இரு என்பதற்கு பல வார்த்தை சொல்றாரு. இப்போ ஜாஷுவா அதை ரெசிப்ரோகேட் பண்றான். பாருங்க, அந்த இஸ்ரவேலர்களுக்கு யோசுவா என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி யோசுவா 10வது அதிகாரம் 25வது வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும்
கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். அந்த ராஜாக்களை பிடிச்சிட்டு வந்து காலை அவங்க கழுத்து மேல வச்சுட்டு தான் சொல்றான், எப்பா பயப்படாத, கலங்காத, பலத்து திடமனதாயிரு. இதை வைத்தே ஒரு செய்தியை கொடுக்கலாம் பாருங்க, எப்படி பலத்து திடமனதா இருப்பது. திடமனதா இருந்தாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அதுதான் விசுவாசம். இப்போ யோசுவா அப்படி பேசுறான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதா இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. எதற்கையா இந்த சரித்திரங்கள் எல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்குங்க? யோசுவா பெற்ற வெற்றியை குறித்து எதற்காக எழுதி வைத்திருக்கிறது? தாவீது பெற்ற வெற்றியை குறித்து எதற்காக எழுதியிருக்கிறது? சிம்சோன் பெற்ற வெற்றியை எதற்காக எழுதி வைத்திருக்குதுங்க? எஸ்தர் பெற்ற வெற்றியை, தெபொராள் பெற்ற வெற்றியை எதற்காக எழுதியிருக்கு? சும்மா பேப்பர்ல இருக்கிறதுக்கா? இவர்களை போல நாம் தைரியமாக எழும்புவதற்கு தானே. அவர்களுடைய தேவன் தானே நம்முடைய தேவன். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் தானே. யோசுவாவை கொண்டு சத்துருக்களை முறியடித்த தேவன். உன்னுடைய சத்துருவாகிய அந்த பிசாசாகிய கடன் பிரச்சனை, பிசாசாகிய குழப்பம், பிசாசாகிய பயம், பிசாசாகிய வியாதியை ஓட ஓட விரட்டுறதுக்கு உன் நாவுல வல்லமை தரவில்லையா? யோசுவா பேசுறான, சூரியனை பார்த்து பேசுறான, அதே மாதிரி உன்னுடைய கேன்சர் வியாதியை பார்த்து நீ பேசி விரட்டி அடிக்க முடியாதா? ஏன் அஞ்சு அஞ்சு வாழ்ற? அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டுங்க. 6 சாவு 100 சாவு. ஏன் கடந்து சாவுற? தினந்தோறும் ஏன் சாவுற? நெகை செத்துரு இல்லை. அருமையானவர், நீங்கள் வாழ்ந்தால்தான் இந்த வையகம் வாழும். அப்படி என்றால் என்ன பொருள்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்தால் தான். அது என்ன ஆசீர்வாதம்? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். எதற்கு உனக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் வேணும்? அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்கும்போது, நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று வையகத்திற்கு வழிகாட்டும்படியாக ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உன்னை நிரப்புவதற்காக உன்னை என்னோடு இணைத்திருக்கிற. வாருங்கள், சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். வாட் அ லவ்விங் டாடி. ஆமா, தேவன் மாத்திரம் சொல்லலைங்க இந்த வார்த்தையை, பயப்படாத, திடன்கொள், தைரியமாயிருந்து. தேவன் சொன்னது மாத்திரமல்ல, யோசுவா சொல்றான். அடுத்து யார் சொல்லுகிறார் பாருங்க, எசேக்கியா ராஜா சொல்றாருங்க. நான் அதை வாசிக்கட்டுமா? அந்த 2 Chronicles chapter 32 verses 7 and 8. 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்கள். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்சபயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இப்படி சொல்றதுக்கு யாருங்க இருக்கிறா? இந்த ஊழியக்காரர்களா இப்படி சொல்றாங்களா? எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ஒரு ஃபோன் வருது. பிரதர், என்னுடைய மகள் அவங்க மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, கணவன் மனைவி சேர விடுறதே இல்லை. நான் அஞ்சவே இல்லை, ஏன்னா நான் சொன்னபடி தான் நடக்கும்னு எனக்கு தெரியும். சிஸ்டர், நீங்கள் பயப்படாதீங்க, 2 மாசத்துல உங்கள் மகா கர்ப்பம் தரிச்சிருவா, கணவன் மனைவி அன்பாக இருப்பாங்க, மாமியார் மனசு மாறும். இதை விட பெரிய வார்த்தை சொல்கிறாங்க இவன். எப்போ பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அநேகர். அவர்கள் மாம்ச பலத்தில் வராங்க, மனித பலத்தில் வராங்க, நாம் தேவாதி தேவனுடைய பலத்தில். ஐயா, இதை சத்தியத்தை இப்படி நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையில விட்டு கொடுக்க மாட்டீங்க. போக்சோ கேஸ்ல உள்ள இருக்கிறார், நான் போறேன் ஜெயிலுக்குள்ள. போக்சோ கேஸ்ல ஜாமீனே கிடையாது. ஒரே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றேன். பிரதர் பயப்படாதீங்க பிரதர், 1 வாரத்தில் நீங்க வீட்டுக்கு வருகிறீர்கள் என்று சொன்ன 3 நாள்ல வந்துட்டாருங்க.
ஏன்? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. என் தகப்பனாகிய தேவன் என்னை பார்த்து சொல்லிட்டார், எப்பா நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகனே. இவர் மேல தப்பு இருக்கா இல்லையான்னு நான் விசாரிக்கல. ஏன்? குற்றவாளியை கூட தப்பு வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய தகப்பனாகிய தேவன். நான் சொன்ன பாருங்க, முன்னால ஒரு மீட்டிங் போயிட்டு திரும்ப வரேன். ஒரு ஹிந்திக்காரர் அந்த மீட்டிங் ஒழுங்குபடுத்தினவர் வந்து சொல்றாரு, அண்ணன் இவருக்காக ஜெபம் பண்ணுங்க, இவங்க அப்பா ஜெயிலில் இருக்காங்க, நான் கார் பக்கத்தில் இருக்கேன், எனக்கு அடுத்த மீட்டிங் போகணும். அவனுக்கு ஹிந்தியும் தெரியாது, அவனுக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அண்ணன் சொல்லுங்க இவன்ட்ட 3 நாளில் உங்கள் அப்பா வெளியே வந்துருவார்னு சொல்லுங்கண்ணே. 2வது நாள் எனக்கு ஃபோன், அண்ணன் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னண்ணே? அவன் 2வது நாளில் வெளியே வந்துட்டான். ஏன்? சொன்னபடியே ஆகும் என்று எனக்கு தெரியும், அதை சொன்னவர் இயேசு என்று எனக்கு தெரியும். உனக்கு தெரியுதா? நீ சொன்னபடிதான் ஆகும். அவன் சொல்றான், யோசுவா எப்பா நமக்கு கொடுத்துட்டாரு, நாமல்ல அவர்கள் நமக்கு இறையாவார்கள். ஹல்லேலூயா. ஐயா, இப்படிப்பட்ட ஒரு தேவனை உன்னுடைய தகப்பனாக உனக்கு உள்ளேயே வைத்து கொண்டு ஏன் நடுத்தருவில் நிற்கிறா? உனக்கு தந்திருக்கிற அந்த அந்தஸ்தை குறித்த அறிவு இல்லை. தேவன் உன்னை எந்த அளவு தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. தேவன் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு உங்கள் நாவிலே சூப்பர் நேச்சுரல் பவர் வைத்திருக்கிறாருன்னு அறிவு இல்லை. எனவே என்ன நடக்குது தெரியுமா? உணர்வுகள்ல சொங்கியா இருக்கிறீங்க. ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு தைரியம் இல்லை, தில் இல்லை, பயந்து பயந்து வாழ்றீங்க. சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் உணர்வுகளை நீங்களே மெருகேற்றுக் கொள்ளுவீர்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் உணர்வுகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தைகளை நீங்களே உயிர்ப்பித்துக் கொள்ளலாம். இந்த புஸ்தகங்களை வாங்குங்க. வாங்கினா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை நாவில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை ரிலீஸ் பண்ணுவீங்க. த டங்கு, நாவு. ஏன் தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை குறித்த நாலேஜ் வந்துடும். பிலீவர்ஸ் அத்தாரிட்டி அண்ட் பவர். விசுவாசியின் அதிகாரங்க. இதெல்லாம் நான் இரவும் பகலும் தியானிக்கிறேங்க. சில கூட்டத்தாருக்கு நான் யூடியூப்பில் அல்லது அந்த ஜூம் மீட்டிங்கில் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஒரு 20 தேசத்தில் உள்ளவர்கள் அந்த ஜூம் மீட்டிங்கில் இருக்கிறாங்க. என்னோட தொடர்பு கொள்ளுங்க. 1111 இஸ் மை பர்சனல் நம்பர். யூ ஷால் அண்டர்ஸ்டாண்ட், யுவர் மைண்ட் ஷால் அக்செப்ட் தட் யூ ஆர் எ வேர்ல்டு ஷேக்கர். நான் உலகத்தை உலுக்குபவன் என்று சொல்லி உன் மைண்ட் அக்செப்ட் பண்ணிடு. இதைத்தான் 12:2 சொல்றாரு. உங்க மனசை புதுதாக்குங்கப்பா, வாழ்க்கை மறுரூபம் அடைந்து விடும். ஐயா, நான் இன்னொரு சைட்ல இருந்து பேசுறேங்க. ஐயா, பரலோகம் ஒன்று நம்பி இருக்குப்பா. இட்ஸ் நாட் ஓன்லி அன் லக்ஸுரி. ஐயா, இது லக்ஸுரி மாத்திரமல்ல, இட்ஸ் a ரெஸ்பான்சிபிலிட்டி. வையகத்தை நீ வாழ வைக்க வேண்டாமா? 21வது நூற்றாண்டின் தேவர்களோடு தேவனுடைய ஆவியானவர் வைராக்கியமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல உலகம் என்ன செய்யறது தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, இந்த இப்படிப்பட்ட காலத்திற்காகத்தான் தேவன் உன்னை தேவர்கள் என்கிற ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். வாட் a loving daddy இல்ல? அப்போ அதில் பாருங்க, அந்த 2 நாளாகமும் 32:7 மற்றும் 8 அவன் என்ன சொல்றான் பாருங்க. எப்பா, சத்துருக்கள் பெரிய கூட்டம்தான், ஆனால் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். 2வது, அவங்க சுய பலத்தில் வராங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். வாட் a loving daddy. மாம்சபயம், மனித பலத்தில் வராங்க. ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, உங்களில் பலருக்கு தெரியாது. 1 கொரிந்தியர் 1:24 சபைக்கு தெரியாது, மதத்திற்கு தெரியாது. அந்த 1 கொரிந்தியர் 1:24 என்ன சொல்லுகிறது? இயேசுவையே உங்களுக்கு தேவ பலனாக்கி விட்டார். தேவனாலே தோல்வி அடைய முடியும் என்றால் உன்னால தோல்வி அடைய முடியும். Thank God for the revelation. இல்ல, நீங்கள் தோல்வி அடைந்தால் தேவன் தோல்வி அடைகிறார். ஏன்னா நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். வாஸ்ட் மெஜாரிட்டி தோல்வியில தான் இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு அது வேலை செய்யலை? இட்ஸ் வெரி குட் கொஸ்டின் இல்லையா? முக்கியமான கேள்வி. ஏன்
பல தேவ வசனங்கள் உங்களுக்கு வேலை செய்யலை. ரோமர்ல குறிப்பிடாரு பாருங்க பவுல், நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். 90% நல்ல கிறிஸ்தவர்களுக்கு அந்த வசனத்தை இப்படிதான் சொல்லணும். எப்படி? நீங்கள் முற்றிலும் தோற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஏன் பயம்? ஏன் பயம்? சத்தியத்தை சரியா அறியல. எந்த சத்தியத்தை அறியல? எப்ப என் பலன் எனக்கு வேண்டியதில்லை, மனுஷ பலன் எனக்கு வேண்டியதில்லை, இயேசுவையே எனக்குள்ள தேவ பலனாக வைத்திருக்கிறார். நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவன். ஹல்லேலூயா. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அருமையானவர்கள், இன்னைக்கு காலையில் ஒரு ஃபோன், பிரதர் ஒரு பஞ்சாயத்துக்கு நான் போகிறேன். என்ன பிரதர் சொல்லுங்க, இந்த மாதிரி நான் இத்தனை லட்ச ரூபா கொடுக்கணும், என்னை விசாரிக்கிறதுக்கு என்னை கூப்பிடுறாங்க, நான் போகிறேன். நாங்கள் பிரதர் இயேசுவின் நாமத்தினால நான் எல்லார் வாயையும் கட்டிட்டேன். உங்கள் கையில் பணம் வந்து கொடுக்கும் வரைக்கும் ஒருவரும் உங்களை கேவலமாக பேச மாட்டாங்க, மொபைலில் த்ரெட்டன் பண்ண மாட்டாங்க. நான் தைரியமாக சொல்ல, ஏன் நான் சொன்னபடி தான் நடக்கும்னு எனக்கு தெரியும். எத்தனையோ சாட்சி இருக்கு. அருமையானவர்களே, பயப்படாத, திகையாத, அஞ்சாதே. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் சீரும் நெருப்புகள் மத்தியிலும் அந்த 3 இளைஞர்கள் அஞ்சவில்லை. சிங்கக்கபிக்குள்ள அஞ்சவில்லை, சிறைச்சாலைக்குள்ளேயும் அஞ்சவில்லை. எத்தனை உதாரணம் இருக்குங்க பைபிள்ல. ஏன் அஞ்சுறீங்க? சத்தியத்தை அறியல. இந்த காரியம் இப்படி மாறிடுமோ? மாறவே மாறாது. மாறிடுமோ என்று சந்தேகப்பட்டால்தான் மாறும். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வந்துட்டீங்களா? எந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள? நீங்க ஒரு பயணம் செய்கிறீங்க இல்லையா, அல்லது உங்க பிள்ளைய வந்து 4 வருஷம் ஹாஸ்டல்ல அனுப்புறீங்க. தைரியமா இருங்க. என் பிள்ளை பெஸ்ட்டாக தான் வருவான், அல்லது என் மகள் பெஸ்ட்டாக தான் வருவான்னு நீ விசுவாசிச்சா பெஸ்ட்டாக இருக்கும். என் மகன் எவன் கூட ஓடிடுவாளோன்னு நீ பயப்பட்டா அதான் நடக்கும். பயந்த காரியம் நடக்கும். தில்லா எழும்புங்க. உங்களை வெட்கப்பட விட ஒருபோது என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. உன் மக தவறான வழியில போயிடுவாளா? ஏன் போறா தெரியுமா? நீ விசுவாசிக்க முடியல. எதை விசுவாசிக்க முடியல? என்னுடைய மகளை யாருமே தொட முடியாது, என் மக யாரிடத்துல ஏமாற மாட்டா. இதெல்லாம் எங்க போச்சு வசனம்? நீ சொல்லி அனுப்பு. 4 வருஷம் ஹாஸ்டல் போற, சந்தோஷமா போமா. உன் கூட தேவன் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். இரவும் பகலும் அவருடைய பிரசன்னம் உனக்கு இருக்குன்னு பாருங்க. இப்படிதான் தாவீது தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்கிறாங்க. நான் அதை வாசித்து உங்களுக்கு முடிக்கட்டுமா? ஆச்சரியமா இருக்குதுங்க. தாவீதுக்கு பிரிண்டட் ஃபார்மேட்ல பைபிளே இல்லைங்க. ஒரு மிஞ்சி போனா ஒரு 6-7 புக்கு தோல் சுருள இருக்கு. அது கூட அவன் பார்த்துருக்க மாட்டான். அவன் என்ன போடுகிறான் பாருங்கள். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்கள். 1 நாளாகமம் 28, 20 மற்றும் 21வது வசனங்களிலே தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி பயப்படாமலும் கலங்காமலும் இரு. என்னது? எதை நடப்பிக்கணும்? பிரமிக்கத்தக்க ஒரு ஆலயத்தை கட்ட போறாங்க. அப்ப என்ன சொல்றான் பாருங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஐயா, இப்படி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்க என்ன சொல்லணும்? மகளே, நீ ஹாஸ்டல்ல போய் படிக்க போறா, கர்த்தருடைய என்னுடைய தேவன் உனக்குள்ள இருக்கிறாரு. நீ இதுல என்ன மார்க்கு 95+ வாங்கு வரைக்கும் அவர் உன்னை விட்டு உலகவும் மாட்டார், கைவிட மாட்டார் சொல்லிட்டு இன்னும் என்னெல்லாம் சொல்லுகிறான் பாருங்கள். இப்படி தான் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறீங்க. அங்கே 1 நாளாகமம் 28, 21 இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். எத்தனையோ ஆண்டுகள் அந்த ஆலயம் கட்டப்பட்டதுங்க. அவன் என்ன சொல்றான்? எப்போ உன் கூட பெஸ்ட் பீப்புளெலாம் இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைட்ட அப்போ என்ன சொல்லி, உங்கள் மகள் போகிறா தூர இடத்துல காலேஜில் படிக்க போகிறா, ஹாஸ்டலில் இருக்க போகிறா, நீ என்ன சொல்லி அனுப்பணும்? ஏம்மா, உன்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருடைய கண்களிலும் உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். எழுதிக்கிடுங்க. இப்படி ப்ளஸ் பண்ணி அனுப்புங்க. உனக்கு எல்லா
ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ் எல்லா கண்களையும் தேவன் தயவு கிடைக்க பண்ணுவார். உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான் கிடைப்பாங்க. உனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கும். தேவனுடைய பிரசனத்தை நீ என்ஜாய் பண்ணுவாய் என்று சொல்லி அனுப்புங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்புறம் இன்னும் என்ன சொல்லலாம்? அநேகர் உன்னுடைய சமாதானத்தை பார்க்க வருவார்கள். அநேகர் உன்னுடைய பரிசுத்தத்தை பார்க்க வருவார்கள். ஆமே, லெக்சரர் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு நீ தீர்வு கொடுப்பாய் என்று சொல்லுங்க. அதை விட பெரிய வார்த்தை சொல்றாங்க, நீ நல்லா இருப்பாப்பா, அந்த ஆலயத்தை நீ சூப்பரா கட்டுவா, உனக்கு ஒத்தாசை நிற்கக்கூடிய நல்ல ஸ்பெஷலிஸ்ட்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இருக்கிறார்கள் 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 என்கிறாங்க. இதுக்கு பதிலா உங்க மகளை கட்டி அடிச்சு அழுது, அம்மா பையன்கிட்ட பழகிறாதுமா, நம்ம குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா, நீ கொஞ்சம் கவனமா இருமா அப்படி சொல்லாதீங்க. நீ நல்லா இருப்பா, நீ தவறான வழியில போக மாட்டா, நீ தான் பெஸ்ட் ரேங்கர் சொல்லுங்க. ஐயா தாவீதுக்கு எப்படிங்க இந்த ஞானம் வந்தது? நீ ஈஸியா கட்டிடுவாடா, தைரியமா இருடா, உனக்கு சப்போர்ட் மேன் பவர் கிடைக்குடா, மணி இப்படி சொன்னதுனால தான் அந்த ஆலயத்தை கட்ட முடிஞ்சதுங்க. யாராலே அப்படி பேச முடியும்? தைரியமா இருக்கிறவர்களாலே. யாராலே அஞ்சாமல் இருக்க முடியும்? சத்தியத்தை சரியாக அறிகிறவர்களாலே. ஹல்லேலூயா. ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையை போல இன்பமயமான வாழ்க்கை கிடையாது. ஆனா மதம் என்ன போதிக்குது? அது துன்பமான பாதை. வச்சுக்க, துன்பத்திலோட போ. அவர் என்ன சொல்லிங்க அழைச்சார்? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகும். பிளசன்ட் அண்ட் என்ஜாயபிள். வழியெல்லாம் நெய்யாய் பொழிகிறது. என்னது நெய்ன்னு சொல்லட்டுமா? அற்புதங்கள். வழியெல்லாம் அற்புதம் வைங்களேன். ஏதாவது போர் அடிக்குமாங்க? உங்களை சுற்றி எப்பவும் 100 பேர் இருப்பான். இயேசு கிறிஸ்துவை சுற்றி 10,000 பேர் இருந்தாங்க. 25,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாருங்க. ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய 5 அப்பம் 2 மீனை கொண்டு. அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்கிற சிலர், நீங்கள் செய்ய போற அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படித்தான் நான் ஆசீர்வதிக்கணும். அம்மா, நீ இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்வாய், அதை விட பெரிய அற்புதங்களை செய்வாய். செய்யன்னு சொல்லல, செய்வாய். உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறாய், இருப்பாய் அல்ல இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவர்களா இருப்பீர்கள் அல்ல, தேவர்களாக இருக்கிறீர்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஃபியர்லெஸ்னஸ். அஞ்சாமையின் இறை ரகசியங்கள். இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேளுங்க. ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு அசாதாரண வாழ்க்கைக்கு வருவீர்கள். அப்பொழுது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து அஞ்சா நெஞ்சனாக அந்த எலிசாவை போல, அந்த தாவீதை போல, அந்த எஸ்தரை போல, பவுல அப்போஸ்தலரை போல அஞ்சா நெஞ்சனாக, அஞ்சாத சகோதரியாக எங்க பிள்ளைகள் எழுந்து உமக்கென்று பிரகாசிப்பார்களாக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிருபை. நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார். இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்துல விதையுங்கள். இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது? கம்ப்யூட்டர் வேண்டி இருக்கிறது, கேமரா வேண்டி இருக்கிறது, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள். ஒரு விதையானது, ஒரு நாவல் பழ விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள். எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள். இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.